இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் மிகவும் முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கிறது யூடியூப். யூடியூப் பொழுதுபோக்குக்காக மட்டும் பயன்படுத்தாமல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும் வருமானம் ஈட்டுவதற்காகவும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. யூடியூப் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளும் நிறைய இருக்கு. அதனால்தான் இப்போது நிறைய பேர் யூடியூப் கிரியேட்டர் இருந்து தங்களுடைய சேனல் மூலமாக வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் யூடியூப் நிறுவனம் தங்களுடைய மொனிடைசேஷன் பாலிசியில் சில புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய மாற்றங்கள் என்ன? இது எப்போது முதல் அமலுக்கு வரப்போகுது? யூடியூப் சேனல் வைத்திருக்கிறவர்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? இதைத்தான் இப்போது முழுசா பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் என்றால் சேனல் ஆரம்பித்த உடனேயே யூடியூப் நமக்கு வருமானம் கொடுக்காது. அதற்கு சில குறிப்பிட்ட கிரைட்டீரியாக்களை நம்ம ஃபல்ஃபில் பண்ணணும். அந்த கிரைட்டீரியாக்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணினால்தான் நம்முடைய சேனல் மொனிடைசேஷனுக்கு தகுதி பெறும். அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொன்று வாட்ச் ஹவர்ஸ். இதுவரைக்கும் பொதுவாக ஒரு சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் கடந்த ஒரு வருடத்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 2 கிரைட்டீரியாக்களையும் கம்ப்ளீட் பண்ணினால்தான் லாங் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக மொனிடைசேஷன் பெறுவதற்கான தகுதி கிடைக்கும். ஆனா இப்போது இந்த வாட்ச் ஹவர்ஸ் விஷயத்தில்தான் முக்கியமான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் இருந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 8000 வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கிறாங்க. அதாவது வாட்ச் ஹவர்ஸ் டார்கெட் டபுள் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் என்ற நிலை இருந்தது. இனிமேல் 8000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த வாட்ச் ஹவர்ஸ் என்றால் என்ன? நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த வீடியோவை வியூவர் குறிப்பிட்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வியூவர் வீடியோவை பார்க்கும் மொத்த நேரத்தையும் யூடியூப் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அதுதான் வாட்ச் ஹவர்ஸ். உதாரணத்துக்கு நம்ம வீடியோவை நிறைய பேர் நீண்ட நேரம் பார்த்தால் அந்த வீடியோ மூலமாக கிடைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். அதேபோல நம்ம சேனல்ல தொடர்ந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட்டு மக்கள் அதை நீண்ட நேரம் பார்த்தால்தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ் டார்கெட் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா எல்லாராலும் லாங் ஃபார்ம் வீடியோஸ் மூலமாக இவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர முடியாது. அதனால்தான் யூடியூப் இன்னொரு வழியும் இருக்கிறது. அது வியூஸ் அடிப்படையிலான மொனிடைசேஷன். இதில் வாட்ச் ஹவர்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதற்கு பதிலாக சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வியூஸ் முக்கியமாக இருக்கும். இந்த முறையில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க வேண்டும். அதோடு கடந்த 90 நாட்களுக்குள் ஷார்ட்ஸ் மூலமாக குறிப்பிட்ட அளவு வியூஸ் வர வேண்டும். முன்னதாக இருந்த டார்கெட் 10 மில்லியன் வியூஸ், அதாவது 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ். ஆனால் புதிய மாற்றத்தில் இந்த டார்கெட் 20 மில்லியன் வியூஸ் உயர்த்தியிருக்காங்க. அதாவது 2 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ். எனவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டல் கடந்த 90 நாட்களில் 2 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ் என்ற டார்கெட் அடைய வேண்டிய நிலை உருவாகிறது என்று இந்த தகவல் தெரிவிக்கிறது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒரு முறை நம்ம சேனல் மொனிடைசேஷன் பெற்றுவிட்டோம் என்றால் யூடியூப் பல்வேறு வழிகளில் வருமானம் ஈட்ட முடியும். லாங் ஃபார்ம் வீடியோஸ் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும். ஷார்ட்ஸ் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும். லைவ் வீடியோஸ் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும். ஆனா ஷார்ட்ஸ் மூலமாக தொடர்ந்து வருமானம் பெறுவதற்கு புதிய கண்டிஷன் ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சேனல் மொனிடைசேஷன் ஆன பிறகு தொடர்ந்து ஷார்ட்ஸ் மூலம் வருமானம் பெற வேண்டுமென்றால் ஒவ்வொரு 90 நாட்களுக்கும் ஷார்ட்ஸ் குறிப்பிட்ட அளவு வியூஸ் வர வேண்டும். அந்த டார்கெட் 10 மில்லியன் வியூஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு 90 நாட்களுக்கும் 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ் வர வேண்டும். இந்த டார்கெட் தொடர்ந்து அடைந்தால்தான் ஷார்ட்ஸ் மூலமாக வருமானம் தொடர்ந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த டார்கெட் அடையவில்லை என்றால் ஷார்ட்ஸ் மூலமாக கிடைக்கும் மொனிடைசேஷன் பாதிக்கப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் லாங் ஃபார்ம் வீடியோஸ் மற்றும் லைவ் வீடியோஸ் மூலமாக கிடைக்கும் வருமானம் தனியாக தொடரும் என்று இந்த தகவல் குறிப்பிடுகிறது. அதாவது யூடியூப் கிரியேட்டர்களுக்கு இனிமேல் ஷார்ட்ஸ் மட்டும் நம்பி இருப்பதை விட
லாங் வீடியோஸ், லைவ் மற்றும் ஒரிஜினல் கான்டென்ட் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை வரலாம். சரி, இந்த புதிய விதிமுறைகளை எப்படி எக்ஸாக்ட் பண்ணுவது? இதற்காக யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்கு போக வேண்டும். கிரியேட்டர் ஸ்டுடியோ இல் இடது பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட மொனிடைசேஷன் அல்லது ஏர்ன் பகுதியில் இந்த அப்டேட் தொடர்பான ஆப்ஷன் வரலாம். அதில் ரிவ்யூ அல்லது அப்டேட் மாட்யூல் போன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூடியூப் கொடுக்கிற டெர்ம்ஸ் மற்றும் கண்டிஷன்ஸ் ஐ பார்த்து தேவையான செக் பாக்ஸ்களை செலக்ட் பண்ணி சப்மிட் செய்ய வேண்டும். அதன் மூலமாக புதிய நடைமுறைகளை நம்ம சேனலுக்கு தேர்வு செய்ததாக யூடியூப்க்கு தெரிவிக்க முடியும். இந்த மாற்றங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கம்ப்ளீட் பண்ண வேண்டும் என்று தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ வை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பது நல்லது. இந்த புதிய விதிமுறைகள் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று இந்த தகவல் தெரிவிக்கிறது. அதற்கு முன்னதாகவே கிரியேட்டர் ஸ்டுடியோ வில் சம்பந்தப்பட்ட ஆப்ஷன் தோன்றும் என்று கூறப்படுகிறது. அந்த ஆப்ஷன் உங்கள் சேனல் இல் தோன்றும்போது அதை ஓபன் பண்ணி டெர்ம்ஸ் ஐ பார்த்து தேவையான அப்டேட் ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஃபண்டிங் மற்றும் மெம்பர்ஷிப் போன்ற விஷயங்களிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதாக இந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபேன் ஃபண்டிங் என்றால் என்ன? சில யூடியூப் சேனல்ஸ் இல் மெம்பர்ஷிப் வசதி இருக்கும். அந்த மெம்பர்ஷிப் மூலம் சப்ஸ்கிரைபர்ஸ் குறிப்பிட்ட தொகையை செலுத்தி சேனல் மெம்பர் ஆக இருப்பாங்க. மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் வீடியோஸ், பேட்ஜஸ் மற்றும் சில எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் போன்ற வசதிகள் கொடுக்கப்படும். இந்த மாதிரியான மெம்பர்ஷிப் மற்றும் ஃபேன் ஃபண்டிங் தொடர்பான விஷயங்களிலும் புதிய மாற்றங்கள் வரப்போகிறது என்று கூறப்படுகிறது. இந்த மாற்றங்களும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தகவல் தெரிவிக்கிறது. இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால், யூடியூப் ஏன் இந்த மாதிரியான புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள்? அதற்கு முக்கியமான காரணமாக ஒரிஜினல் கான்டென்ட் ஐ அதிகரிப்பதுதான் சொல்லப்படுகிறது. இப்போது யூடியூப் இல் நிறைய பேர் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில சேனல்ஸ் தங்களுடைய சொந்த கான்டென்ட் ஐ உருவாக்காமல் மற்றவர்களுடைய கான்டென்ட் ஐ காப்பி பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. அதனால் ஒரிஜினல் கான்டென்ட் உருவாக்குகிற கிரியேட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், ரீயூஸ்ட் அல்லது காப்பீட் கான்டென்ட் ஐ கட்டுப்படுத்தவும் யூடியூப் பல்வேறு விதிமுறைகளை கடுமையாக்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் யூடியூப் இல் காம்படிஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நிறைய பேர் புதிய சேனல் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ் உருவாக்குறாங்க. அதனால் கான்டென்ட் குவாலிட்டி மற்றும் ஒரிஜினாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாகத்தான் யூடியூப் புதிய மொனிடைசேஷன் ரூல்ஸ் ஐ கொண்டு வருவதாக இந்த தகவல் தெரிவிக்கிறது. அதனால் இனிமேல் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவர்கள் இந்த ரூல்ஸ் ஐ சரியாக தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிப்பது மிகவும் முக்கியம். ஒரு சேனல் ஆரம்பிச்ச உடனேயே மொனிடைசேஷன் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. நம்ம ஒரிஜினல் கான்டென்ட் உருவாக்கணும், தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், வியூவருக்கு பயனுள்ள கான்டென்ட் கொடுக்கணும், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஐ அதிகரிக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ அதிகரிக்கணும், லாங் ஃபார்ம் வீடியோஸ் மூலமாக வாட்ச் ஹவர்ஸ் ஐ அதிகரிக்கணும், ஷார்ட்ஸ் போடுறவர்கள் வியூஸ் மற்றும் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனால் யூடியூப் இல் இனிமேல் போட்டி இன்னும் அதிகமாக போகிறது. முன்னாடி இருந்ததை விட கிரியேட்டர்ஸ் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதிலும் முக்கியமாக மற்றவர்களுடைய கான்டென்ட் ஐ காப்பி பண்ணி போடுவதை விட நம்முடைய சொந்த ஒரிஜினல் கான்டென்ட் ஐ உருவாக்குவது மிகவும் முக்கியம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறவர்கள் இந்த விஷயங்களை இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே யூடியூப் இல் சேனல் நடத்திட்டு இருக்கிறவர்களும் தங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ வை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யூடியூப் இல் புதிய அப்டேட்ஸ் அல்லது மொனிடைசேஷன் தொடர்பான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அதை கவனமாக படித்து தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த புதிய மாற்றங்களின் மூலம் யூடியூப் சொல்ல வருவது என்னவென்றால், இனிமேல் குவாலிட்டி கான்டென்ட், ஒரிஜினல் கான்டென்ட் மற்றும் தொடர்ந்து உழைக்கும் கிரியேட்டர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறோம் என்பதுதான். அதனால் யூடியூப் இல் புதுசா சேனல் ஆரம்பிக்கிறவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா முன்னாடியை விட இன்னும் ஸ்மார்ட் ஆவும், கிரியேட்டிவ் ஆவும், ஒரிஜினல் ஆவும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். நம்ம கான்டென்ட் நல்லா இருந்தா ஆடியன்ஸ் நம்ம சேனல் ஐ தொடர்ந்து பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் அதிகரிச்சா வியூஸ் அதிகரிக்கும். வியூஸ் மற்றும் வாட்ச் டைம் அதிகரிச்சா சேனல் வளர்ச்சி அடையும். அதனால் புதிய யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய சேனல் ஐ வளர்க்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் யூடியூப் மோனிடைசேஷன் தொடர்பாக தற்போது சொல்லப்படும் முக்கியமான புதிய மாற்றங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். நன்றி.